ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ரொம்ப மோஸ்ட் ரெக்வர்டான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த துணி தைக்கிறதுக்கு எவ்வளோ மீட்டர் கிளாத் வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பிகினர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க பிகினருக்காக தான். டைலரிங் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்து ஏதாவது கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கூட உதவலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறோம், அவங்களுக்கு எந்த மாதிரி ஏஜ் அவங்க அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அவங்களுக்கு எவ்வளோ துணி வாங்கணுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சது என்னென்னா, 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து இன்ச்சில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா 39.5 அப்படிங்கிறது வந்து 1 மீட்டருக்கு உண்டான இன்ச்சில் எடுக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தோன்னா 39.5 அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மெஷரிங் டேப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 100 சென்டிமீட்டர் கரெக்டாக கையில் பிடிச்சிட்டு இந்த பக்கம் இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் டேர்ன் பண்ணும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 39.5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து 1 மீட்டருக்கு உண்டான இன்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். சுடிதாருக்கு எவ்வளோ டாப் மட்டும் எவ்வளோ நமக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைட்டு, உங்களுக்கு என்ன ஹைட்டு வருதோ அதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஷோல்டர்லேருந்து நான் வந்து ஒரு 38 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் டாப்புக்கு. அதை வந்து நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஷோல்டர்லேருந்து நான் முட்டிக்கு போடலாம், இல்லை முட்டிக்கு கீழே கூட போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச் அப்படிங்கிற 2 அளவாக இருக்குன்னா அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 76 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அதை வந்து பார்த்தோன்னா நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம். 76 இன்ச்சு துணி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் போய் கேட்க மாட்டோம். அதை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 76 டிவைட் பை 39.5 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். 1.25 அப்படின்னு நமக்கு கிடைக்காது, 1.92 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. இதோட நான் ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ், 3/4 இந்த மாதிரி எதுக்கு வேணால் நான் இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு நான் வந்து சேர்த்திக்கிறேன். அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 2.25 மீட்டர் அப்படிங்கிறது வருது. அப்போ நான் வந்து ஒரு 2.5 மீட்டர் கூட நான் சேர்த்து எனக்கு வந்து துணி வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், குர்த்திக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ குர்த்திக்கு வந்து நான் எடுத்துக்கக்கூடிய ஹைட்டு ஷோல்டரில் இருந்து 40 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எனக்கு வேணும். அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணனா 80 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த 80 இன்ச்சை மீட்டரால் கன்வெர்ட் பண்ணும்போது 80 டிவைடட் பை 39.5 நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2.02 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு ஆட் பண்ணும்போது ஒரு 1/4 மீட்டர் சேர்த்து 2.25 மீட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் குர்த்திக்கு வாங்கலாம். உங்களோட ஹைட் என்னவோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து துணி வாங்கணும். இது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் துணியை வாங்க போகணும். இப்போது என்னோட பையனுக்கு வந்து பார்த்தோன்னா 4 வயசு ஆகுது. அவனுக்கு சட்டை தைக்கிறதுக்காக எவ்வளோ துணி வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து அவனுக்கு சட்டை எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஹைட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 14 இன்ச்சஸ் வந்து எனக்கு சட்டைக்கு போதுமான அளவு. ஓகேங்களா? சட்டைக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். இப்போ ஷோல்டரில் இருந்து சட்டை நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 28 இன்ச்சுன்னு கிடைக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா 39.5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 0.70 அப்படின்னு கிடைக்குது. அதாவது 70 பாயிண்ட்டு. அப்போ அதோட நம்ம கைக்கெல்லாம் வந்து பார்த்து நம்ம கொடுக்கணும், காலர் கொடுக்கணும், பாக்கெட் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஸோ அதோட சேர்த்து ஒரு 1/4 மீட்டர் ஆட் பண்ணும்போது 0.95ன்னு கிடைக்குது. அதாவது 95 பாயிண்ட்டுன்னு கிடைக்குது. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டராக வாங்கிக்கிறேன். 4 வயசு பையனுக்கு சட்டை தைக்கிறதுக்கு 1 மீட்டர் துணி போதுமானது. இப்போது அதே பையனுக்கு ட்ரௌசர் தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்டை தைக்கிறதுக்கு 1 மீட்டர் துணி வேணும். அதே பையனுக்கு ட்ரௌசர் தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்க்கலாம். இப்போது ட்ரௌசர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஹிப்புலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து முட்டிக்கு மேலே போடலாம், இல்லை முட்டிக்கு கீழே போடலாம், இல்லை ஃபேண்ட் மாதிரி ஃபுல்லாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து மேட்ரு கிடையாது. ஆனால் என்ன ஹைட் எடுக்கிறீங்க, ஓகேங்களா? ஹிப்புலேருந்து என்ன ஹைட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ ஹிப்புலேருந்து
நான் வந்து என்னோடய பையனுக்கு ஒரு 10 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி ட்ரௌசர் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கிளாத் வேணும் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ட்ரௌசருக்கு 10 இன்ச்சஸ் வந்து நான் ஹைட் எடுத்துக்கிறேன். இதை வந்து 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார்முலா என்னென்னா ஹைட்டு இன்ட்டு 2. என்ன ஹைட் எடுக்கிறோமோ அதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 10 இன்ச்சஸ் வந்து நம்ம 2ஆல் மல்டிபிள் 20 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த 20 இன்ச்சஸை வந்து நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 20 டிவைட் பை 39.5 இப்படின்னு போடணும். இதை போட்டோன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடைக்குது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 0.50, அதாவது 50 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா அரை மீட்டர். ஓகேங்களா? 0.50 அப்படின்னு கிடச்சிருக்கு. எனக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு ட்ரௌசர் தைக்கிறதுக்கு 1/2 மீட்டர் கிளாத்து போதுமானது. அப்போது சட்டை தைக்கிறதுக்கு 1 மீட்டர் கிளாத்து, ட்ரௌசர் தைக்கிறதுக்கு 1/2 மீட்டர் கிளாத்து. அப்போ டோட்டலாக ஒரு 4 வயசு பையனுக்கு சட்டையும் ட்ரௌசரும் தைக்கணும்னா ஒரு 1.5 மீட்டர் கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. புரியுதுங்களா? ஸோ கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுடிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ டாப்புக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். குர்த்திக்கு வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபேண்ட்டு, நம்ம கேர்ள்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஃபேண்ட்டுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கும் அதே ஃபார்முலா தான், ஹைட்டு இன்ட்டு 2. நீங்கள் என்ன ஹைட் எடுக்கிறீங்களோ அதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் எவ்வளோ துணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து போய் பத்தாமல் துணி வாங்க முடியாது, இல்லை எக்ஸ்ட்ராவும் வாங்கினாலும் வேஸ்ட்டு தான் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவோம், ஹிப்பிலேருந்து ஃபேண்ட்டு நம்ம வந்து ஆங்கிள் ஃபிட் வரைக்கும் நமக்கு போடுவோம், இல்லை குதிங்கால் வரைக்கும் போடுறவங்களும் இருக்காங்க. கீழே ஃபுல் ரவுண்டு நமக்கு வந்து கால் ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னு போடுறவங்களும் இருக்காங்க. எந்த அளவுக்கு நமக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னோடய ஹிப்பிலேருந்து 40 இன்ச்சஸ் வந்து பார்த்தா எனக்கு ஹைட் வேணும்னு எடுத்துக்கிறேன். அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 80 இன்ச்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 80 இன்ச்சஸை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 39.5ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் தான் என்னோடய ஃபேண்ட்டுக்கு வேணுங்க கூடிய கிளாத்து. அது என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பட்டியாலா. நம்ம பட்டியாலா வைக்கிறோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு நமக்கு சுருக்கம் வந்து அதிகமாக வரணும். இது நல்லா கவனிங்க. ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஹைட்டு இன்ட்டு 3. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து சுருக்கம் வந்து நிறையா நமக்கு வந்து வைப்போம். நார்மலாக வைக்கிறவங்களும் இருக்காங்க, செமி பட்டியாலாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுல் பட்டியாலாவாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அதே சேம் ஃபார்முலா தான், மல்டிபிள் பண்ணிவிட்டு 39.5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதான் வந்து ஃபுல் பட்டியாலாக்குள்ள லென்த்து, சாரி கிளாத்து நமக்கு அந்த அளவுக்கு வேணும். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி. சரிங்களா? இப்போ நைட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷோல்டரில் இருந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். எது வரைக்கும்? கீழே வந்து ஃபுல்லாக நம்ம அந்த கால் வலியை வந்து போடுவோம் நைட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 50 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 50 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா 100 இன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. அப்போ அந்த 100 இன்ச்சஸை நம்ம மீட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா 100 டிவைடட் பை 39.5, 100 வகுத்தல் 39.5 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர்
அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் சேர்த்துக்கலாம். அப்போ 3 மீட்டர் கிளாத் அப்படிங்கிறது நமக்கு வந்து போதுமானது அளவு. ஓகேங்களா? அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே நமக்கு ஆங்கிள் ஃபிட் வரைக்கும் ஒரு 50 இன்ச்சு ஹைட் இருக்கவங்களுக்கு 3 மீட்டர் கிளாத்து நைட்டிங்கிற வேணும் அப்படிங்கிறது நைட்டி தைக்கிறதுக்கு ரொம்பவே போதுமான அளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட பேபியாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கஸ்டமராக இருக்கட்டும் என்ன அளவுக்கு நீங்கள் எவ்வளோ துணி வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.